வணக்கம். இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி. மின்சார கட்டணத்தை 22.5% குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்நாட்டு மின்சார கட்டணங்கள் 27% குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மத வழிபாட்டு தலங்களுக்கு 30%, ஹோட்டல் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு 25% கட்டணங்களும் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். PUCSL-ஆல் அங்கீகரிக்கப்பட்ட கட்டண குறைப்பு பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. 0 தொடக்கம் 30% அலகுகள் ரூபா 8 ரூபா 6 குறைக்கப்பட்டுள்ளது. 31 தொடக்கம் 60 அலகுகள் ரூபா 20 ரூபா 9 குறைக்கப்பட்டுள்ளது. 0 தொடக்கம் 60 அலகுகள் ரூபா 25 ரூபா 15 குறைக்கப்பட்டுள்ளது. 61 தொடக்கம் 90 அலகுகள் ரூபா 30 ரூபா 18 குறைக்கப்பட்டது. 91 தொடக்கம் 120 வரையான அலகுகளுக்கு ரூபா 50 ரூபா 30 குறைக்கப்பட்டுள்ளது. 121 தொடக்கம் 180 அலகுகளுக்கு ரூபா 50 42 குறைக்கப்பட்டுள்ளது. 180க்கு மேற்பட்ட அலகுகளுக்கு ரூபா 75 ரூபா 65 குறைக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டமைக்கு சமாந்தரமாக உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகள் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹரிஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஃப்ரைட் ரைஸ், கொத்து, ரொட்டி மற்றும் சோற்று பார்சல் 25 ரூபாவினாலும், பராட்டா, முட்டை ரொட்டி உள்ளிட்ட சிற்றுண்டிகள் 10 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார்.